நம்ம இன்னைக்கு ஒரு செட்டுக்கு வந்திருக்கோங்க. அந்த செட்டில் யார் யார் இருக்கா, என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்கிறேன். நமக்கு பிடிச்சமான உறவு நம்ம விட்டு தூரமாக போகுதுன்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அதே போல தான் வள்ளிக்கும். வள்ளியை காப்பாற்ற போகிறதே நம்ம வேலன் தான். வள்ளி, வேலன், குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்றது தான் இந்த கதை வள்ளியின் வேலன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் எந்த செட்டில் இருக்கேன்ட்டு. வள்ளியின் வேலன் செட்டில் தான் இருக்கேங்க. நம்ம இன்னைக்கு ஹீரோயின்லாம் பார்த்து பேச போகிறோம், நிறைய கேம்ஸ் விளாட போகிறோம். ஒரே ஜாலியாக இருக்க போதுங்க. ஜோ அண்ணே போகலாம் வாங்க. இந்த செட்டில் நம்ம இருக்கோம். இப்போ எல்லாம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இந்த மலை சீன் நல்லா வரணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மலை சீன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. ஆக்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளியும் வேலைன்னு பார்க்கும்போது எனக்கே பாவமாக இருக்குங்க. நிஜமாவே மலையில் நனைஞ்ச மாதிரியே இருக்காங்க பாருங்கள். வள்ளியின் வேலன் செட்டில் என்னென்ன நடக்குது, எவ்வளோ நேரம் செட்டப் பண்ணுறாங்க, இந்த வீடு எப்படி இருந்துச்சு, அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, ஆர்டிஸ்ட் எப்படி நடித்தாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டோங்க. முக்கியமான ஒரு தருணத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். அதாவது வள்ளியும் வேலனையும் நம்ம பார்த்தே ஆகணும். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்க அவங்கள பார்க்கலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம். நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. ரொம்ப அப்படி பொலிவாக டிவைனாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்திட்டையும் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து முதல் செட்டுக்கு வந்து ஏர்லியாவே வந்துட்டேங்க. இல்ல வரணும், வந்தாதான் எனக்கு தெரிஞ்சிச்சு பாருங்களேன். ஏன்னா நான் ஏர்லியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒரு 3 நிமிஷம் சீனை 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ஒரு மலையில நனைஞ்சிட்டு அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒரு முக சலிப்பும் இல்லாம செஞ்சீங்க பார்த்தீங்களா? வாவ் வாவ், அந்த டெடிகேஷனுக்கு ஐ ரியலி சல்யூட் யூ. உண்மையாவே சொல்றேன். தேங்க்யூ. இல்லை, அது ஒர்க்கு அப்படி தானே. இதை விட கஷ்டமாலாம் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்கள் அம்மல்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு. எண்ட் ஆஃப் த டே நாங்கள் தான் ஸ்க்ரீனில் தெரிய போகிறோம்ல. ஸோ நாங்கள் அந்த சீனில் அழகாக தெரியணும். அண்ட் அந்த சீனுக்கு என்ன தேவையோ அது வந்து நாங்கள் பண்ணாதான் அங்கே வந்து நாளைக்கு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவங்களுக்கு அது மட்டும் தெரியும். பின்னாடி என்ன நடக்க தெரியாதுல்ல. அதனால் ஆமாங்க. ஏன்னா வள்ளியின் வேலன் வந்து இது லான்ச் பண்ணதுலேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து அதை பார்த்து நல்லா இருக்கு, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ அதுக்காக வந்து உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் டெடிக்கேட்டாக இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு உண்மையாகவே அது ஒர்த் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது ரீல் பேராக இருந்தீங்க, அதுக்கப்புறம் ரியல் ஆகிட்டீங்க. அப்புறம் ரொம்ப நாள் கேப் கழிச்சு ஜீ தமிழ் நாடகத்தில் நீங்கள் வந்து திரும்பியும் ரீல் பேராக இருக்கீங்க. இதுக்கு நீங்கள் எப்படி ஹோம் ஒர்க் செஞ்சீங்க, இதோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் சொல்லுவேன். ஓகே. ஸோ முன்னாடி வந்து ரீல் அப்போ வந்து எனக்கு வந்து அவங்கள பற்றி தெரியாது, அவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. அந்த ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தோம். அப்போ வந்து அந்த நடித்தோம். ஸோ அப்போ வந்து அந்த கெமிஸ்ட்ரிக்காக வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ இப்போ ஒருத்தவங்க நமக்கு தெரியாதவங்க கூட போய் நம்ம எப்படி பண்ணுறது அதெல்லாம் இருந்ததில்லை. பட் அந்த கான்செப்ட் நல்லா இருந்தது, அரேஞ்ச் மேரேஜ். அதனால அது போக போக தான் அந்த ஒரு லவ் அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் பார்த்தா அது உண்மையிலே கொஞ்சம் வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம கையில் இல்லைங்க. அது வந்து கடவுளாக பார்த்து அப்புறம் அப்படிதானே இப்போ ரியல் ஆயிட்டோம் நம்ம. ஆமாம் கரெக்ட் தான். அது வந்து கடவுளாக பார்த்து பண்ணுறது தானே. அதெல்லாம் டெஸ்டினி. ஸோ எங்கேயோ இருந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு பர்சன் கூட தெரியாது. அது கரெக்டாக நாங்கள் வந்து எங்கள் லைஃப்பில் ஒன்று சேருவோம் அப்படின்றதெல்லாம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு தெரியாது. அது ஒரு மேஜிக் தான் அது. பட் ஆனால் இப்போ வந்து நாங்கள் நினச்சி பார்க்கும்போது அந்த ப்ராஜெக்ட் பண்ணது பாருங்கள் எவ்வளோ ஒரு கிஃப்ட்டு இல்லை? யார்? நான் தான்மா. யார் உங்களுக்கு கிஃப்ட்? நீங்கள் தான்மா. அந்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி தானே. வாட் a sweet couple. அதுக்கப்புறம் இப்போ வந்து பண்ணுறது எங்களுக்கு இது வந்து பயங்கர ஸ்பெஷல். ஏன்னா இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் மறுபடியும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து நடிக்கிறதுன்றது பெரிய விஷயம். அது உங்களுக்கே தெரியும். அது நார்மலாகவே என்னென்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவ்வளோ ஈஸியாக ஆர்டிஸ்ட்க்கு வந்து அது கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்பவே ரேர் தான். ஒரு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம். ஸோ அந்த விஷயத்துல நாங்கள் வந்து பயங்கர பிளெஸ்ட்னு யோசிக்கிறோம். அண்ட் முக்கியமாக நாங்கள் ஜீ தமிழுக்கு அண்ட் நம்மளோட ரமணன் சார் அண்ட் எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பிகாஸ் இந்த ஒரு ஆஃபர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக. அண்ட் இன்னொன்று என்னென்னா கண்டினியூஸாக மேபி எங்களோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப இதை பற்றி விஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
அது சொல்லுவாங்கல்ல நம்ம ஒரு நினைச்சிட்டே இருந்தது நடந்துரும். மேபி அவங்க வந்து பயங்கர நினைச்சிட்டே இருந்தாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதுக்காக விஷ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும்னு. பட் இந்த ஆஃபர் வந்த உடனே we were so happy and இப்போ அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. எங்களுக்கே அந்த கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது வா எனக்கும் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு. அது நடக்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். நீங்க மலேசியாவுக்கு வந்திருக்கீங்களா? மலேசியாவுக்கு வரலாம் தான் நினச்சோம். மலேசியாவுக்கு ஆக்சுவலி நாங்கள் வர வேண்டியது இருந்தது ஒரு ஈவெண்ட்டுக்கு. பட் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் எங்களோட டேட்ஸ் அண்ட் இது எல்லாத்தினால அது கொஞ்சம் இதுவாயிடுச்சு. பட் கூட சீக்கிரமா மலேசியாவுக்கு வரணும். நம்ம முருகரை பார்க்கறது கண்டிப்பாக அங்கே வரணும்னு நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் மலேசியாவுக்கு வந்து தான் ஆகணுங்க. ஏன்னா மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. மலேசியாவிலே மக்கள்லாம் வந்து இந்த நாடகத்தை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வந்து உங்களை பார்த்து பேசணும்னு நினைப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அங்கே பேசுகிற தமிழ் எனக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம், உடனே நான் பேசுறதான்னு கேட்காதீங்க. அங்கே பேசுகிறவங்களுக்கு ஏன்னா நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த தமிழ் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அவங்க பேசுகிறது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நல்லா. ஆமாம், அது மட்டும் கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்தி கேஃப் இருக்கும். அதுக்கப்புறம் முருகன் சிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேஎல்சிசி இருக்கும். ட்வின் டவர் இருக்கும் அங்கே. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லிட்டில் இந்தியான்னு ஒன்று இருக்கும். இதெல்லாத்தையும் சொல்லுங்க. இன்டர்வியூ மட்டும் இங்கே வந்து எடுங்க. அங்கே கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. நான் நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேனே ஒப்பா. என்னம்மா எங்க ஒரு பிளான்ல தான் வந்திருக்காங்க போலியம்மா. என்னம்மா தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? தண்ணி, டீ, காஃபி ஏதாவது? உங்க மேல அவ்வளோ எனக்கு வந்து சிந்தாவா யோசிக்கிறாங்களா? சிந்தனையில இருக்காரா? சிந்தனை இல்லை, சிந்தானா காதல்னு அர்த்தம். ஓ, சோ நீங்க அடிக்கடி வாங்க ஒப்பா. அங்க இல்ல சிந்தா. ஐயோ ஒப்பா அங்க இல்ல, இங்கதான் சிந்தா. நம்ம தமிழ்லே பேசலாம். மலேசியாலயே நிறைய தமிழ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம தமிழ் புரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அப்புறம் நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் பார்த்தா அவ்வளவுதான் அவங்கள அப்புறம் திட்ட வருவாங்க. நான் சொல்லிட்டேன். யாரை திட்ட வருவாங்க? உங்களதான். திட்டலாம் மாட்டாங்க. வள்ளியின் வேலன் கதையில வந்து தெய்வானை இருந்தே ஆகணும். அப்படிதானே இருக்கணும். எங்க கதையில தேவயானி இருக்காங்க, இந்த கதையில இப்ப தேவயானி வேண்டாம். சோ நீங்க சிங்கப்பூர் போயிருக்கீங்களா? சிங்கப்பூருக்கு வந்து அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஓகேங்களா? ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து நான் கேட்டாங்களா போயிருக்காங்களா? எஸ் ஆர் நோ? சிங்கப்பூர் நான் போயிருக்கேன். ஒரு ஈவெண்ட் என்ன விட்டு போயிட்டாங்க. சிங்கப்பூர் வந்து எப்படின்னா ஒரு ஈவெண்ட்டு, அதுக்கு வந்து போனோம் இல்லை போக வேண்டியது எல்லாம் 2 பேரும் நாங்கள் பாஸ்போர்ட் இதெல்லாம் இது பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம். பட் லாஸ்ட் மினிட்ல என்ன ஆச்சுன்னா நான் மட்டும்தான் போக வேண்டியது இருந்தது. ஸோ போக வரைக்கும் நான் இவங்களுக்கு மிஸ் யூ அப்படி இப்படிலாம் சொன்னேன். அப்போ நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம். மிஸ் யூ அப்படி இப்படிலாம் சொன்னேன்னா அங்கே போயிட்டு வந்து என்னாச்சுன்னா 2 days வந்து நான் மறந்தே போயிட்டேன். நான் ஃபுல் அங்கே அந்த ஊரை பார்த்து எனக்கு ஐ வாஸ் ஸோ லைக். அங்கே போயிட்டு நான் வந்து இந்த மெசேஜ் எல்லாம் இப்போ நார்மலாக வந்து நம்ம கூடவே இருக்காங்க. இப்போ அங்கே ஊருக்கு போயிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையா, தூங்கினாங்களா இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்குறது நம்ம பண்ணுவோம்ல. நோ ரிப்ளை. இல்லை ஆக்சுவலி என்னாச்சுன்னா நான் போகும்போது என்னோட பவர் பேங்க் சார்ஜர் எல்லாமே ஏர்போர்ட்டில் விட்டுட்டு போயிட்டேன். மறந்துட்டேன். அந்த ஃபோனை விட்டு போனதுன்னா ஃபோன் மட்டும். ஆமாம், அப்போ ஃபோன் இருந்தது. அதெல்லாம் பத்திரமா தூக்கிட்டு போயிடுறது. அது நார்மலே அப்படிதான் அது. பசங்க ரொம்ப பாவம் ஆக்சுவலி. பொண்ணு கேட்டால் இதே பசங்க வந்து அந்த மாதிரி ரிப்ளை பண்ணல, ஒரு டெக்ஸ்ட் பண்ணல, ஒரு ஃபோன் பண்ணல, ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா என்ன ஆகும் தெரியுமா? சிந்தா இல்லை, ஏங்க நீங்க வேற. அவர் அமைதியா இருந்தாலும் நீ தான் நோண்டு கூப்பிடுமா. அந்த வார்த்தை காதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குமா? இது சிந்தா. ஓகே, நீங்க நேரம் சொன்னீங்களே சிங்கப்பூர் போனீங்க. அங்க சிங்கப்பூர்ல எந்த இடத்துக்கு போனீங்க? சிங்கப்பூர்ல வந்து லிட்டில் இந்தியா, அங்கே கூட லிட்டில் இந்தியா இருக்குல்ல, அங்கே தான் சாப்பிட போனோம். சாப்பிட்றதுக்கு அங்கே தான் போயிட்டு இருந்தோம். அண்ட் நான் இங்கே இருந்த ஹோட்டல் வந்து எப்படின்னா ஒரு மால், அது கனெக்டடாக இருந்தது. ஸோ அதுக்குள்ளாக அந்த மால் அவங்களால நிறைய இடத்துக்கு அந்த போக முடியல. ஆமாம், ஈவெண்ட் ஒரு மாதிரி எங்கேஜாக இருந்தது அது. அண்ட் என்னன்னா நான் இவங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனால எனக்கு தனியாக போய் அங்கே சுற்றுறதுக்கெல்லாம் பிடிக்கல. எனக்கு அது அந்த பழசுல ஞாபகம் இருந்துச்சு. சிங்கப்பூர்ல அழகா இருக்கும். அதான் நீங்க மறந்துட்டீங்க. சிங்கப்பூருக்கு போய் அவரை மறந்துட்டீங்கன்னா அந்த நாடு எப்படி உட்பட்ட நாடா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. அதான் உங்களை மறந்துட்டாங்க. அந்த நாடு ரொம்ப நல்ல நாடு. அந்த நாடுல வந்து தமிழ் மொழி வந்துட்டு ப்ரியாரிட்டி. அதாவது அதான்
அந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மாதிரி. ஓ ஆமாம், அங்கே வந்து தமிழ் மொழியை வந்துட்டு எப்படி வந்து எங்களுக்கு வந்து பாசம் லாயு மெல்லிய மொழி இருக்கோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி வந்துட்டு ப்ரியாரிட்டியாக வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதான் நீங்கள் மறக்கிற அளவுக்கு சிங்கப்பூர் இருந்திருக்கு. ஆமாம், அழகா இருக்கு, சூப்பராக இருந்தது, அங்கங்கே ஜாலியாக இருந்தது. என்ன எப்போ கூப்பிட்டு போகிறீங்க? மறுபடியும் இவங்க இன்டர்வியூக்கு நம்மளை கூப்பிடுவாங்க, அப்போ போகலாம். நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை. யாரு? உங்கள் கூட நான் வரல. யாங்க? ஓகே, நீங்கள் மலேசியா சிங்கப்பூர் மக்கள் அவங்க கூட என்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது, அவங்க நாடகத்தெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்க கூட இருக்கிற கனெக்ஷன்ஸ் பற்றி பேச. ஆக்சுவலி வந்து எங்களுக்கு நிறைய மெசேஜஸ் மலேசியன் சிங்கப்பூர் சைட்லேருந்து வருது. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, இங்கே உங்கள் சீரியல்ஸ் பார்க்குறேன் முன்னாடி வந்து. அண்ட் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, அவர் மலேசியாவா சிங்கப்பூர் தெரில எனக்கு கரெக்டாக. அவர் இங்கே சென்னைக்கு வரும்போது எங்களுக்கு மெசேஜ் பண்ணி மலேசியா மெசேஜ் பண்ணி உங்களை வந்து நான் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்க இங்கே வந்துட்டு எங்களை டின்னர் கூட்டி போய் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து டின்னர். என்கிட்ட அந்த மலேசியன் கரன்சி கூட இருக்கு. அந்த ஒரு எனக்கு கிஃப்ட் பண்ணும்போது அதில் அந்த மலேசியன் கரன்சி கொடுத்துட்டு எனக்கு பண்ணாங்க. ஸோ அதனால எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. எங்களோட சீரியல் வந்து சிங்கப்பூர் அண்ட் மலேசியான்லேயே வரதுனால வி ஆர் ஸோ ஹாப்பி. ஏன்னா அங்கே கூட நாங்கள் ரொம்ப கனெக்ட் ஆக முடியுதல்ல, டெய்லி அவங்க வீட்டில் நாங்கள் ஒருத்தராக போய் இருக்க முடியுது. அதான் என்னால் அப்படியே கனெக்ட் ஆக முடியுது. அப்படியே அந்த ஈர்ப்பு வந்து அப்படியே வந்துட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் கொஞ்சம்